வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ப்ரொஃபைல் லைட்டு ஸ்டார் லைட்டு டிசைன் பண்ணி காமிச்சிருந்தோம். அதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் கொடுங்க, எப்படி நூல் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம இப்போ இந்த வாலில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டார் டிசைன் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நூல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்கிறேன். இது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் வச்சு இது நூல் அடித்து உங்களுக்கு அந்த ஸ்டார் டிசைனை காட்டுறோம். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார் டிசைனை மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கணும், அதாவது ரூமோட சென்ட்ரு, அது ப்ளஸ் மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். இதோட உங்கள் ரூமோட சென்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. ஹரிசாண்டலாக ஒன்று, வெர்டிகலாக ஒன்று. நீங்கள் சீலிங்கில் பண்ணுறது நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும் மெஷர்மெண்ட். நாம் ஹரிசாண்டலாக பண்ண கோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு கேப் விட்டு, அதாவது கீழே 2 மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரியே சென்டர் ஹரிசாண்டல் மார்க்லேருந்து மேலே ஒரு 11 இன்ச்சு, அதுக்கு மேலே டாப்பில் ஒரு 11 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சு 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு இந்த 15 இன்ச்சு மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரோட அகலம் எவ்வளோ வேணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த 5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதே உங்களுக்கு வந்து 20 இன்ச்சில் ஸ்டார், அதாவது பெருசாக இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 20 இன்ச்சில் பண்ணிக்கலாம், இல்லை 25 இன்ச்சிலையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹரிசாண்டல் கோட்லேருந்து சைடில் நூல் அடிக்கிறதுக்காக, ஏன்னா அது வந்து சென்டரோட மெஷர்மெண்ட்டு, அதுலேருந்து 5 இன்ச்சு வச்சுட்டோம். அதாவது கீழேயும் மேலேயும் மொத்தம் வந்து 5 கோடு நீங்கள் அடிச்சிக்கலாம். நாங்கள் வந்து 4 கோடு அடித்து நாங்கள் அந்த முக்கோணம் மேலே வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக 4 கோடே அடித்து காட்டுறோம். நீங்கள் 5 கோடை புதுசாக அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 5 கோடு ஹரிசாண்டலில் அடிச்சிக்கலாம். அது பார்த்திங்கன்னா இது நான் வாலில் அடிக்கிறதுனால ஹரிசாண்டல் வெர்டிகல்னு சொல்கிறேன். நீங்கள் சீலிங்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். சீலிங் மார்க்கு தான் நான் உங்களுக்கு வந்து வாலில் நான் இப்போ பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த 5 இன்ச்சு வச்சதில் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் 2 கோடு அடிச்சிருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 கோடு. நாங்கள் கீழே பாருங்கள், ஒரு 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு நீங்கள் நூல் அடிச்சிக்கலாம். கீழே ஒன்று மேலே ஒன்று அடிச்சிங்கன்னா மொத்தம் 5 கோடு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே 15 இன்ச்சு வந்து சென்டர் கோடு, அதாவது வெர்டிகல் கோடு சென்டரில் வந்து இந்தாண்ட ஒரு 7.5 இன்ச்சு, இந்தாண்ட ஒரு 7.5 இன்ச்சு, 2 7.5 சேர்த்தா 5 இன்ச்சு வந்துடுங்க. இதுதான் வந்து ஹரிசாண்டலுக்கு 15 இன்ச்சு, வெர்டிகலுக்கு நம்ம 15 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம். அது சென்ட்ரு, அது வந்து 7.5 இன்ச்சு வரும். அதே மாதிரி தான் மேலே கோடு, 3வது கோட்லேயும் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அது சென்டரோட மேல் கோடு, அதுலேயும் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு சென்டர் வச்சுட்டு இந்தாண்ட 15 இன்ச்சு, இந்தாண்ட 0லேருந்து இந்தாண்ட சென்டர் 7.5 வரும், இந்தாண்ட 15 இன்ச்சு வரும். இப்போ வந்து இந்த கிராஸுக்கு மட்டும் நம்ம இப்போ நூல் அடிக்கிற பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஓரளவுக்கு வந்துடும். நம்ம கடைசியாக மார்க் பண்ண பார்த்திங்கன்னா அந்த 5வது கோடு கீழ்கோடு, அதில் 15 இன்ச்சுலேருந்து நம்ம அதுக்கு முன்னாடி கோடு 4வது கோட்லேருந்து நம்ம இடைப்பட்ட தூரம் வச்ச 15 இன்ச்சுக்கு நம்ம வந்து நூல் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி தாங்க மேலே டாப்லேயும். மேலே வந்து ஃபஸ்ட்டு கோடு நம்ம அடிக்கலை, அது 2வது கோட்லேருந்து நம்ம 2வது கோட்டில் தான் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் 15 இன்ச்சை. மேல் கோடு அந்த 15 இன்ச்சு வர சென்டர்லேருந்து கிராசிங்க்கு நம்ம அடிச்சிக்கலாம். இதே நீங்கள் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நான் கொஞ்சம் உயரமாக இருக்குதுன்னு கோடு போடல, நீங்கள் கோடு போட்டு அடிச்சிக்கிங்க. அதாவது அந்த 5 கோடுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதோட சென்டர்லேருந்து நம்ம இது வந்து 7.5 இன்ச்சு வந்துருச்சிங்களா. இப்போ இந்த 7.5 இன்ச்சிலேருந்து 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து லெஃப்ட் சைடு 15 இன்ச்சு, ரைட் சைடு ஒரு 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சென்டர்லேருந்து 7.5 இன்ச்சு அடித்ததை பார்த்தீங்களா, அதிலேருந்து தான் நீங்கள் 15 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி தாங்க மேலே அந்த கிராசிங் அடித்ததுலேருந்து 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சென்டர் கோடு இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைம் அடித்தோம் பார்த்திங்கன்னா, அந்த சென்டர் கோட்லேருந்து நீங்கள் டோட்டலாகவே 15 இன்ச்சு வச்சுக்கிங்க. அதாவது அந்த வெர்டிக்கல் கோட்லேருந்து 15 இன்ச்சு வச்சுக்கிங்க. லெஃப்ட் சைடு ஒரு 15 இன்ச்சு, ரைட் சைடு ஒரு 15 இன்ச்சு, அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்டார் வந்து ஒரு ஸ்டார் வந்துருச்சுங்க பாருங்கள். இப்போ அங்கேருந்து ஒரு ஸ்டார் அடிக்க போகிறோம், இங்கேருந்து இங்கே ஒரு கோடு அடிக்க போகிறோம். அடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து வந்துடுங்க, இதில் ஜாயிண்ட் ஆகி இதில் ஜாயிண்ட் ஆகிரும். இதில் ஜாயின் ஆகவே உங்களுக்கு ஸ்டார் வந்து வந்துடுங்க. நூலும் அடித்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம அந்த முக்கோணத்துலேருந்து 15 இன்ச்சு வச்சோம்ங்களா, அதிலேருந்து இப்போ இந்த கீழ் சென்டர் கோட்லேருந்து 15 இன்ச்சு வச்சதை வந்து கிராஸாக நம்ம இப்போ நூல் அடிச்சிக்கிறோம். இது வந்து லெஃப்ட் சைடு அடிச்சிட்டேன், அதேமாதிரி ரைட் சைடு அடித்து காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்கள் கோடு எல்லாமே அடித்ததுக்கப்புறம் இந்த நீளத்தை வந்து நீங்கள் அழைச்சிக்கலாம். அதாவது ஸ்டாரு மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் அழைச்சிக்கலாம். ஏன்னா அது மார்க்கிங் வரணுங்கிறதுக்காக நம்ம இத்தனை கோடு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தனியாகவே ஒரு சிங்கிள் கோட்லேயே உங்களுக்கு ஒரு ஸ்டார் டிசைன் வந்துருக்குங்க. அடுத்து நான் பீடிங்கை வச்சு நம்ம என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு பீடிங்கை வச்சு சைடில் வச்சு மார்க் பண்ணி, நீங்கள் டேப்பில் மார்க் பண்ணாலும் சரி, இல்லை பீடிங்கே வச்சு மார்க் பண்ணாலும் சரி, பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக போனாலும் நீங்கள் உள்ளே லூஸாக போகக்கூடாதுங்க. கொஞ்சம் டைட்டாக வந்து போனால் கூட நம்ம கட்டிங் மிஷின் போட்டு மறுபடியும் லைட்டாக மேலே அரைக்கிட்டு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே டோட்டலாக சுற்றி நீங்கள் பீடிங் வச்சு 2 சைடுமே மார்க் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்திங்கன்னா 24 கிராஸ் கட்டிங் வரும். நாங்கள்
நாங்கள் பண்ணதை பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு வச்சு பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு 15 இன்ச்சு வச்சு தான் நம்ம ஸ்டாரை வந்து நாங்கள் போட்டிருந்தோம். கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வச்சதை வந்து ஒரு 5 இன்ச்சு சேர்த்து 20 இன்ச்சாக வச்சுக்கிட்டேங்க. இதே உங்கள் சீலிங் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 20 இன்ச்சு 30 இன்ச்சு 35 இன்ச்சு 25 இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதை எது வச்சுனாலும் அந்த சென்டர் வெர்டிகல் கோட்லேருந்து நீங்கள் பாதியாக இப்போ 20 இன்ச்சு வச்சிங்கன்னா வெர்டிகல் கோட்லேருந்து 10 இன்ச்சு இந்தாண்ட 10 இன்ச்சு இந்த லெஃப்ட் சைடு 10 இன்ச்சு ரைட் சைடு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டாவது கூட பீடிங்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே அடிச்சுக்கிறோங்க. உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அடிச்சிங்க. 5 கோடு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுங்க. நாங்கள் 4 கோடு இந்த முக்கோணம் பார்த்தீங்கன்னா கீழே வருது அந்த இடத்துல 5வது கோடு அடிக்கணும். மேலேயும் கீழேயும் நாங்கள் அது மட்டும் அடிக்கலை. நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் அடிச்சே பண்ணிங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக புரியும். சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த பீடிங்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அடிச்சுக்கிட்டோம். நாம் மார்க் பண்ணி அடித்தது உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் அக்யூரேட்டெல்லாம் பண்ணல. பீடிங்கை வந்து சும்மா மேலே வச்சு தான் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே மார்க் பண்ணி வச்சு ஸ்டார் டிசைன் வந்துருச்சு. இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே எங்கள் காண்டாக்டில் எங்கள் நம்பர் கொடுக்குறோம், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இது இடைப்பட்ட தூரம் 15 இன்ச்சு வருங்க. இந்தாண்ட 7 இன்ச்சு இந்தாண்ட 6 இன்ச்சு. மேலேயும் அதே மாதிரி தான் பாருங்கள். சென்டர்லேருந்து இந்த அளவு 15 இன்ச்சு, லெஃப்ட் சைடில் 15 இன்ச்சு, ரைட் சைடில் 15 இன்ச்சு. கீழே மார்க் பண்ண மாதிரி தாங்க மேலே இடைப்பட்ட தூரம் 15 இன்ச்சு, அதிலேருந்து 15 இன்ச்சு வருங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.